நெக்ஸ்ட் வந்து புக் ரிவ்யூ. புக் ரிவ்யூனா என்ன? ஸோ ஒரு முக்கியமான கிரிட்டிசிசம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் வந்து ஒரு புக்கு. ஓகேவா? ஸோ ஒரு புக் ரிவ்யூ அப்படிங்கிறது ஒரு புக்கை பற்றின ஒப்பீனியன்ஸ், த லேக்ஸ் எல்லாமே பற்றி பேசுகிறது தான் ஒரு புக் ரிவ்யூ. ஓகேவா? ஸோ புக் ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து ஒரு லிட்ரேச்சர் ஏரியாவிலேருந்து லைக் ஒரு ஒரு ஸ்டோரியாக இருக்கட்டும், ஒரு லிட்ரரி ஒர்க்காக இருக்கட்டும், அப்படியும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அது ஒரு ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷனை பற்றின புக்கா, ஒரு மேத்தமேட்டிக்கல் புக்கா, ஒரு சயின்டிஃபிக்கல் புக்கா, அந்த மாதிரியும் இருக்கலாம். இல்லை ஒரு சோஷியல் காசஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுற புக்காகவும் இருக்கலாம், ஒரு ஃபிலாசபிக்கல் தாட்ஸாகவும் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஓகேவா? புக்குங்கிறது இட் கேன் கவர் எனி டாபிக். ஓகே, லைக் தேர் ஆர் லைக் ஹவு டு earn in the stock market, அப்படியும் புக் இருக்குது. லைக் மோட்டிவேஷனல் கோட்ஸ், lots of books are there. Okay, so books can cover a variety of subjects when it comes to like language. ஓகேவா? ஸோ இப்போ வந்து புக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தே கேன் பி, நான் சொன்ன மாதிரி வேரியஸ் டாபிக் இருக்கலாம். லிட்ரேச்சர் டாபிக்னால் எப்படி இருக்கும்? பிளேஸ், போயம்ஸ், நாவல்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ புக் ரிவ்யூ அப்படிங்கிறதுக்கு ஒரு அவுட்லைன் என்னன்னு பார்த்தா, நம்ம வந்து நம்ம ஒரு பப்ளிஷிங் பிஸ்னஸ்குள்ளே போகிறோம். ஓகேவா? ஸோ இஃப் யூஆர் அ ஜேர்னலிஸ்ட், இஃப் யூஆர் கெட்டிங் இன் டு அ பப்ளிஷிங் கம்பெனி, இஃப் யூஆர் கோயிங் டு ரைட் இன் அ மேகசின், வாட் எவர். ஸோ இப்படி இருக்கும்பொழுது யூ வில் பி கிவன் டு ரைட் அ ரிவ்யூ ஃபார் அ ஒர்க். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது புக் ரிவ்யூ மட்டும்தான். ஸோ யூ ஆர் பீன் ஆஸ்க் டு ரைட் அ ரிவ்யூ ஃபார் அ புக். ஸோ அப்படி இருக்கும்பொழுது வாட் யூ கேன் டூ, ஹவ் யூ கேன் டூ அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு புக்கோட ரிவ்யூ வந்து இட்ஸ் டோட்டலி அன் இண்டிபெண்ட் ரிவ்யூ. ஓகேவா? ஸோ ஐயோ நம்ம இப்படி சொன்னால் வந்து இது ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாதா, வாட் த பீப்புள் வில் திங்க், இஸ் இட் வேலிட், இந்த மாதிரிலாம் யோசிக்காமல் இட்ஸ் டோட்டலி கோயிங் டு பி யூ. It's going to be your review of that particular book. Okay, ஸோ அதுக்குன்னு வந்து ரொம்ப கிராமட்டிக்கல் எரர்ஸ், டைப்போ எரர்ஸ்லாம் பார்க்கக்கூடாது. அது கிடையாது கிரிட்டிக்குன்றது. ஓகே, கிரிட்டிசிசம்ங்கிறது அந்த புக்கோட ஒப்பீனியன் ஆஃப் வாட் யூ ஹேவ், வாட் ஆர் த லேக்ஸ், ஹவு கேன் பி இம்ப்ரூவ்ட், யூ கேன் கம்பேர் தட் வித் லைக் அவரோட த ரைட்டரோட மைண்ட் செட், இதெல்லாம் வச்சு நீங்கள் எழுதுறது தான் கிரிட்டிசிசம். ஓகே, ஸோ யூ கேன் ஜஸ்ட் ரைட் அ புக், பட் அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு புக்கோட ரிவ்யூ எழுதுறீங்கன்னா அந்த புக்கை இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு எந்த ஒரு செக்ஷன்லேயும் ரிவ்யூ பண்ணியிருக்கக்கூடாது. ஓகேவா? அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேஷன் மேகசினுக்கு வந்து ஒர்க் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங் யூ. ஸோ இப்போ வந்து லைக் த ட்ரெண்ட்ஸ் ஆஃப் த 21st century அப்படின்ற ஒரு புக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கிளாதிங் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புக்கை வந்து நீங்கள் வந்து இப்போது ஒரு ஃபேஷன் மேகசினுக்காக நீங்கள் ரிவ்யூ பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஃபேஷன் மேகசினில் என்ன ரிவ்யூ பண்ணுவீங்க? அதோட ஆஸ்பெக்ட்ஸ், அதில் இருக்கிற ட்ரெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருந்தது, எவ்வளோ ரிலேட்டபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ரிவ்யூ பண்ண போகிறீங்க. பட் இதே புக்கை வந்து நீங்கள் வந்து வேறு ஒரு செக்ஷனில் ரிவ்யூ பண்ணிக்கூடாது. வேறு ஒரு செக்ஷன் இந்த சென்ஸ் அதை வந்து வேறு ஒரு கைண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்கக்கூடாது. இதுதான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட் டைம் எடுத்து நீங்கள் இந்த புக்கை வந்து ரிவ்யூ பண்ணுற டைமாக இருக்கணும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு புக்கை ரிவ்யூ பண்ண போகிறீங்கன்னா ஏகப்பட்ட பேர் அதை ஏற்கனவே ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் யூனிக்காகவும் இருக்கணும். ஓகேவா? அண்ட் தேர் ஆர் லைக் சர்டன் ரூல்ஸ். லைக் நீங்கள் ஒரு புக்கை ரிவ்யூ பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ் காப்பியில் தான் வந்து யூ வில் ஸ்டார்ட் ரிவ்யூவிங் த புக். அதுக்கு வந்து கைட்லைன்ஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் ரிவ்யூ பண்ணுற புக் வந்து ஒரு புது புக்காக தான் இருக்கணும். அந்த புக்கை வந்து ரிவ்யூ காப்பி வந்து பப்ளிஷரே வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஜேர்னல் வந்து வில் சென்ட் யூ அ ரிவ்யூ காப்பி ஃப்ரம் த பப்ளிஷர். ஓகேவா? ஸோ பப்ளிஷர் கிட்டேருந்து ஜேர்னலே உங்களுக்கு ஒரு காப்பி அனுப்புவாங்க. நீங்கள் அந்த ஜேர்னல் கிட்டேருந்து அந்த காப்பியை வாங்கிட்டு நீங்கள் உங்கள் ரிவ்யூவை சப்மிட் பண்ணணும். இப்போ வந்து லைக் என்ன சொல்கிறது, முக்கியமாக எக்ஸ்பர்ட்ஸ்னால் எழுதப்பட்ட இப்போ ஒரு பேப்பர் இருக்கு இல்லையா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் கோ வித் ஸ்போர்ட்ஸ். இப்போ ஸ்போர்ட்ஸ்க்குன்னு ஒரு மேகசின் வருது அப்படின்னா எவரோ வந்து அதுக்கு ரிவ்யூ எழுத மாட்டாங்க. ஓகேவா? த பீப்புள் ஹூ ஆர் ரைட்டிங், இப்போ ஒரு மேட்ச்சுக்கு வந்து ரிவ்யூ எழுதுறாங்க, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்சுக்கு ரிவ்யூ எழுதுறாங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி சம்மன் ஹூ இஸ் இன் த ஃபீல்ட் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ், ஹூ இஸ் அன் எக்ஸ்பர்ட். ஓகேவா? எக்ஸ்பர்ட் தான் ரிவ்யூ கொடுக்க முடியும். ஓகே, ஸோ வென் யூ ஆர் ஸ்டார்டிங் டு டூ இட் யூ ஷுட் சவுண்ட் லைக் அ ஸ்காலர். ஓகேவா? ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள் டு டூ இட் வித்தவுட் டீப் நாலேஜ் ஆஃப் த ஏரியா.
அப்படி தானே? ஸோ யாராக இருந்தாலும் ரிவ்யூ கொடுக்க முடியாது. ஸோ ஒரு ஸ்காலர்லி வியூவிலேருந்து நீங்கள் அந்த ரிவ்யூவை வந்து ரெடி பண்ணுறதா இருக்கணும். ஸோ யூ ஷுட் ஹாவ் அ வைட் வெரைட்டி ஆஃப் நாலேஜ். அதே மாதிரி வந்து நம்ம எழுதி சப்மிட் பண்ணுறோம். தேர் ஆர் ஹை சான்சஸ் தட் இட் டஸ் நாட் கெட் பப்ளிஷ்ட். ஓகேவா? பிகாஸ் வென் வி ஆர் ரைட்டிங் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்மளை விட பெட்டராக பண்ணவங்க நிறைய பேர் இருக்கலாம். தேர் ஆர் much worthy articles that's been published than what we have written or submitted. Okay va? So we must understand that the skill takes time to develop. So நம்ம எழுதினதை விட பெட்டரான ஒர்க்ஸ் இருந்ததுனால there are high chances that the first or second article might get rejected, and if you're lucky you can get it in the first go. ஓகேவா? ஸோ நம்மளோட ரிவ்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மெயின் ஆர்கியூமெண்ட்ஸை ஹைலைட் பண்ணணும். ஏன் நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு ஒரு ஃபேக்சுவல் பேக்ரவுண்ட் இருக்கணும். ஓகேவா? ஸோ அவர் என்ன எழுதிக்காருன்றதை நம்ம முழுசாக புரிஞ்சு எவாலுவேட் பண்ணாதான் நம்மளால் மெயின் ஆர்கியூமெண்ட்ஸ் என்னென்ன கண்டுபிடிக்க முடியும், அது ஏன் அப்படி இருக்குங்கிறத கொஷின் பண்ண முடியும். ஸோ ஒரு புக்கை ரிவ்யூ பண்ணணுன்னா அந்த புக்கை கரைச்சி குடிச்சிருக்கணும். அதுதான் பேசிக்கலாக. ஓகேவா? ஸோ இட் வில் டேக் டைம் ஃபார் யூ டு கெட் இன் டு த மைண்ட் ஆஃப் த ரைட்டர். அவர் ஏன் இப்படி எழுதியிருக்காருன்றதை நீங்கள் உள்ளே போகிறதுக்கே இட் வில் டேக் சம் டைம். ஸோ இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஹவு டு டூ அ புக் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஹவு டு ஸ்டார்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் சே ஒரு லைக் ஹவு டு க்ரோ யர் பிஸ்னஸ் ஆர் சம்திங் லைக் தேட் ஒரு புக் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஜென்ரல் க்ரைட்டீரியாவில் நம்ம ஒரு புக்கை எடுக்கிறோம். ஓகேவா? ஒரு ஜென்ரல் ஃபீல்டில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த சப்ஜெக்டை ஏன் இவர் எடுத்திருக்காரு, இவர் என்ன சொல்ல நினைக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறது ஒரு ஜென்ரலான ஒரு சப்ஜெக்ட் டிஸ்கஷன் வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு புக்கோட டைட்டில். அது வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட். பட் சில புக்கு பயங்கரமாக ஹைப்பாக இருக்கும், உள்ளே ஒன்றுமே இருக்காது. ஸோ புக்கோட கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் இருக்கிறதும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். பிகாஸ் டைட்டிலே வந்து பயங்கர பில்டப் கொடுத்துட்டு புக்கில் ஒன்றும் இல்லைனா இட்ஸ் கோனா பி லைக் வேஸ்ட். ஓகே? ஸோ அந்த டைட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான மேட்சாக இருக்கா, இல்லை ஒரு கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படிங்கிறது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் டைட்டில் ஆஃப் த புக் வந்து ஒரு ஃபால்ஸ் க்ரியேஷனை லைக் இட் ஷுட் நாட் கிவ் அ ஃபால்ஸ் இம்ப்ரெஷன். அதுவும் ரொம்ப முக்கியம். தென் புக்கோட கண்டென்ட் இருக்குது இல்லையா, அந்த கண்டென்ட்டை வந்து படிச்சுட்டு அதை படித்தோடனே உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும்ல. ஓகே, படித்து பார்ப்போம் அப்படின்ற அந்த ஆர்வமோ, இல்லைனா எப்படி மொக்கையாக இருக்குது படிக்கவே ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி அந்த மூட் அது கொடுக்குறதுல அந்த ஃபீல் அதை வந்து யூ கேன் ரைட் அந்த மாதிரி. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஜென்ரல் டாபிக் ஆஃப் த புக் டிஸ்கஷன், புக் டைட்டில் ஆப்டாக இருக்கா இல்லையா, அண்ட் த கண்டென்ட், த ஃபீலிங் வாட் இட் கிவ்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு இனிஷியேஷன் ஆஃப் த ஸ்டெப் டு ரைட் அ புக் ரிவ்யூ. செகண்ட் என்னென்னா அந்த புக்ஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிறது வந்து அந்த புக்கில் இருக்க மெயின் ஐடியாஸை பற்றி பேசுது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து அந்த ஆத்தர் என்ன தாண்டா சொல்ல நினைக்கிறாரு அப்படிங்கிற அந்த மெயின் ஐடியாஸை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் புக்கோட அத்தாரிட்டி. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இப்போ பேசும்போது அடிக்கடி ஓகேவாங்கிற வார்த்தை கேட்குறேன். ஸோ நீங்கள் என்ன இப்போ வந்து என்னோடய ஆடியோவை நீங்கள் ரிவ்யூ பண்ண போகிறீங்க, யூ ஆர் கோயிங் டு ரைட் அ கிரிட்டிசிசம் அப்படின்னா த ஆத்தர் யூசஸ் ஓகேவான்னு கேட்குறாரு. பிகாஸ் த ஆத்தர் நீட்ஸ் த அஷ்யூரன்ஸ் அப்படி. ஓகேவா? இவங்களுக்கு வந்து அஷ்யூரன்ஸ் தேவைப்படுது. லைக் அ கன்வர்சேஷன் த ஆடியோ கோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஐ ஜஸ்ட் டூ இட் லைக் அன்இன்டென்ஷனலி. ஆனால் நான் ஓகேவான்னு கேட்குறேன் இல்லையா? ஸோ ஐ ரிப்பீட் இட் த்ரூ அவுட் ஆல் மை ஆடியோஸ். ஓகே? ஸோ இட்ஸ் லைக் அ ஃபார்ம் ஆஃப் ஐ நீட் அஷ்யூரன்ஸ் ஃப்ரம் த பீப்புள். இட்ஸ் லைக் ஐம் டீச்சிங் யூ டிரெக்ட்லி அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து சில பர்டிகுலரான வேர்ட்ஸ் அந்த ஆத்தர் அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்பார். ஏன் இவர் இந்த வேர்டை செலக்ட் பண்ணிக்கிறார், ஏன் இந்த ஃபேஸ் அவர் அடிக்கடி யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டாகவும் அதை நீங்கள் கொண்டு போகலாம். ஓகே? ஸோ ஒரு நல்ல ஆத்தர் வந்து கரெக்டான இடத்துல கரெக்டான வேர்டை யூஸ் பண்ணியிருப்பார். நேற்று நம்ம சார் சொன்னார் இல்லையா, வாட் இஸ் தட், லெக்சிக்கல் வேர்ட்ஸ், the right word at the right time. ஸோ ஹாப்பி, கிளாடுன்னு இந்த மாதிரி ஹாப்பிக்கு ஏகப்பட்ட வேர்ட்ஸ் இருக்குது இங்கிலீஷில். பட் அ குட் ஆத்தர் வித் அ குட் vocabulary knows what to use at what place. ஓகே? ஸோ நம்ம வந்து அதையும் வந்து ஒரு டாபிக் ஆஃப் டிஸ்கஷனாக கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ அவரோட ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறது கவர் ஆயிருக்கா இந்த புக்கில், அவர் சொல்ல நினச்சதை சொல்லிட்டாரா அப்படிங்கிறது பார்க்கலாம். அண்ட் இட் மைட் பி அ பேசிக் புக்காக இருக்கலாம். லைக் ஹவு டு டூ திஸ் அப்படின்ற ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு அட்வான்ஸ்டான இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். ஓகேவா? ஹவு டு டூ அ பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும், பிஸ்னஸ் எப்படி பண்ணணுன்றதை பற்றி. ஹவு டு சக்சீட் யுவர்
ஃபேஷன் பிஸ்னஸ் அப்படின்னா ஃபேஷன் பிஸ்னஸில் ஆல்ரெடி இருக்கிறவங்க எப்படி சக்சீட் பண்ணலாங்கிறது வந்து பேசிக்கான புக் கிடையாது. ஓகேவா? ஸோ ஹவு டு டூ அ பிஸ்னஸுங்கிறது ஒரு பேசிக்கான என்ன சொல்கிறது எலிமெண்ட்ரியான ஒரு அப்ரோச். ஆனால் ஹவு டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் யோர் ஃபேஷன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே பிஸ்னஸ்குள்ளே இருக்கிறவங்களுக்காக எழுதப்பட்ட புக்கு. ஸோ தட் இஸ் லைக் அன் எக்ஸ்பர்ட் கைண்ட் ஆஃப் அ புக். ஓகேவா? ஸோ த ஐடியாஸ் எப்படி அவர் எழுதியிருக்காரு, இது ஒரு எலிமெண்ட்ரியான அப்ரோச்சா ஒரு ஸ்காலர்லியான அப்ரோச்சா அப்படிங்கிறத பார்க்குறது. ஓகே. அண்ட் இந்த ஆத்தர் வந்து கரெக்டாக ஒரு என்ன சொல்கிறது, சில ஆத்தர்ஸ் இருப்பாங்க. ஸோ வென் யூ லைக் ரீட் தேர் ஒர்க்ஸ்னோ அவங்களோட புக்லையோ அவங்களோட கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் அதை பார்த்தாலே தெரியும். லைக் த ஆத்தர் லவ்ஸ் விமன் அந்த மாதிரி. ஓகே. ஹீ ஆர் ஷீ லவ்ஸ் ஸ்ட்ராங் விமன் கேரக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் கோ வித் யார் இது, ஜே நாயர் படிக்கிறோம் இல்லையா? ஸோ திஸ் ஜே நாயர் வாஸ் ஐ திங்க் ரிட்டன் பை யார் எழுதுனா ஜே நாயரை? ஸோ திஸ் ஜே நாயரில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஜேன் இஸ் த சென்டர் ஆஃப் த கேரக்டர் அண்ட் ஆல்சோ த லாட் ஆஃப் ஒர்க்ஸ் ப்ரைட் அண்ட் ப்ரீஜுடிஸாக இருக்கட்டும், லைக் எல்லா இதுலேயுமே பார்த்தா யூ கேன் see the strong women characters in the play. அந்த மாதிரி வந்து அந்த ஆத்தருக்கு வந்து ஒரு பயஸ் இருந்தது. பயஸ் இன் த சென்ஸ் அவங்களுக்கு வந்து எல்லாரையும் விட விமன் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். ஸ்ட்ராங் விமன் கேரக்டர்ஸை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு பயஸோடு அவங்க இருக்காங்களா, இல்லை அவங்க புக்கில் வந்து எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, பயஸோடு இருக்காங்களா இல்லை நார்மலாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்கலாம். அண்ட் நான் லிட்ரரி கதை இல்லை, போயம் இல்லை, எதுவுமே இல்லை. ஓகேவா? இட் இஸ் லைக் அ ஃபேக்சுவல் டாபிக், சயின்டிஃபிக் டாபிக், எஜுகேஷ்னல் பர்பஸஸ் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு புக்கு நான் வந்து இப்போது சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் பற்றி ஒரு புக் எழுதுறேன்னா இது எந்த அளவுக்கு இந்த புக்கில் இருக்க ஃபேக்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபேக்சுவல் பேக்கப் பண்ணலாம். இல்லை இது தப்பாக இருக்குது, இது அப்டேட் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிவ்யூ கொடுக்கறது வந்து யூனிக்காக இருக்கணும். அந்த புக்கை வந்து ஒரு வித்தியாசமான லைட்டில் காட்டுற மாதிரி இருக்கணும். சும்மா எல்லாரும் எழுதுகிற மாதிரி எழுதுனா இட்ஸ் நாட் கோன் பி அ சக்ஸஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆத்தரோட பேக்ரவுண்ட். எதுக்கு ஆத்தரோட பேக்ரவுண்ட் ரொம்ப முக்கியம்? இட்ஸ் நெவர் நெசசரி அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஆத்தரோட பேக்ரவுண்ட் எதுக்குன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஆத்தர் எழுதியிருக்க புக்ஸ் என்னென்ன, ஓகேவா, அதில் வந்து அவர் இருந்ததை விட இதில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் டைம் அவர் ப்ரெசென்ட் பண்ணதோட இந்த வாட்டி நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அவரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. லைக் டு கம்பேர் ஹவு த ஆத்தர் இஸ் லைக் ப்ரோக்ரெஸிங் ஹிம்செல்ஃப், அந்த மாதிரி ஒரு கம்பேரிசனுக்கு இருக்கலாம். இல்லைனா வந்து ஆத்தரோட லைஃப்பில் நடந்ததா மேஜரான இன்சிடெண்ட் அவர் இந்த புக்கு எழுத வச்சுருக்கான்னு பார்க்குறதுக்கு. அண்ட் அவர் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வராரு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இஸ் அன் ஆஃப்ரிக்கன், அவர் ஆஃப்ரிக்கனோட சப்ரெஷனெல்லாம் பார்த்துருக்காரு, அதனால் அவர் இந்த புக்கை எழுதியிருக்காரு. அவருக்கு வந்து ஒடுக்கப்பட்டவங்களுடைய வலி என்னன்னு தெரியும், அப்ரெஷனோட வலி என்னன்னு தெரியும், அதனால் அவர் இதை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அவர் ஏன் இந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணாருங்கிறதுக்கு ஒரு காரணம் தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஆத்தரோட பேக்ரவுண்ட், அவரோட ப்ரீவியஸ் ஒர்க்ஸ் என்ன, அவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், வாட் ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட், கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் ஹீ ஹேஸ், வை ஹீ வாண்ட்ஸ் டு மேக் திஸ் அ புக் அப்படிங்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதுக்காக தான். ஓகேவா? ஸோ அந்த புக்கை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆர்கனைசேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஒரு புக்கை நம்ம படித்து முடிச்சிட்டோம், பேக்ரவுண்ட்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் பார்த்து கண்டென்ட்லாம் எழுதிட்டோம். இப்போ அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னா நெசசரி டீட்டெயில்ஸோடு கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு டைட்டில் ஆஃப் த புக்கு, எந்த புக்கை நம்ம க்ரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம், அதோட ஆத்தர் யார், எங்கே பப்ளிஷ் ஆச்சு, யார் அதை பப்ளிஷ் பண்ணா, எடிட்டர் யார், லைக் டேட்டு, அப்புறமா வந்து பேஜிங் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸு, காஸ்ட்டு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறமா தான் ரிவ்யூ கொடுக்கணும். நம்ம ஒரு படம் ரிவ்யூ ஏதாச்சும் ஒரு பிளாகில் படிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு மாய்ஸ்சரைசரோட ரிவ்யூவை நான் ஒரு பிளாகில் பார்க்குறேன்னா இது எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கும். லைக் அந்த மாய்ஸ்சரைசரோட பேர் என்ன, அது எந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அது எந்த ப்ராடக்டை எங்கே வந்து இந்த மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இதோடைய காஸ்ட் எவ்வளோ, எத்தனை கிராம்ஸ் இருக்குது, இல்லை என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, அதெல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு தான் ரிவ்யூ போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு புக்கை வந்து நம்ம ரிவ்யூ கொடுக்கும்பொழுது இட்ஸ் கோனா பி லைக் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்தால் தான் நம்ம ரிவ்யூ கொடுக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி வந்து புக் எடுத்தோன்னா த புக் இஸ் குட், த புக் இஸ் லைக் திஸ்னு எழுதாமல் ரீடரோட அட்டென்ஷன் கிராபிங்காக இருக்கணும். ஓகேவா? ஏதாச்சும் ஒரு ஆனெக்டோட், ப்ராவர்ப், வாட் எவர் த கேட்சி லைன்ஸ் அப்படியே ஃபஸ்ட் லைன் படித்தோன்னே உள்ளே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கொடுக்குற மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? நமக்கு இதில் எடுத்தாங்களே என்னது அது, when we teach we learn twice அப்படின்னு. இது வந்து ஒரு கேட்சியான ஃப்ரேஸ். ஐம் ஜஸ்ட் telling this as an example. So when you teach it's like you're reading twice அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக
வென் யூ டீச் யூ லேர்ன் ட்வைஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னடா இப்படி எழுதியிருக்காங்க அடுத்த லைன் படிப்போம் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்ட்ரைட்டாக ரிவ்யூக்கு போகாமல் இட்ஸ் ஷுட் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு கோ இன் டு இட். அந்த மாதிரி வந்து பிகினிங் இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி வந்து உங்கள் பிகினிங் ஆஃப் த ரிவ்யூ வந்து புக்கில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத கவர் பண்ணணும். பேராகிராஃப் ரைட்டிங் நம்ம பார்த்துருக்கோம். பேராகிராஃப் ரைட்டிங்கில் இதே தான் நான் சொல்லுவேன். லைக் ஃபஸ்ட்டு டைட்டில் வந்து கேட்சியாக இருக்கணும். அண்ட் யூ ஹாவ் டு கெட் த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஆஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ் பாசிபிள். அண்ட் உள்ளே என்ன கண்டென்ட் இருக்கோ அது ஃபஸ்ட் பேராகிராஃப் படிக்கும் போதே தெரிஞ்சிடணும். ஓகேவா? ஸோ த ரீடருக்கு வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃப் படிக்கும் போதே தெரிஞ்சிடணும் இந்த புக்கை படிக்கலாமா வேணாமாங்கிற மாதிரி. அண்ட் இது என்ன ஜானர், இட்ஸ் கோயிங் டு பி லைக் ஹாரர், இட்ஸ் கோன் பி ரொமான்ஸ், இட்ஸ் கோன் பி காமெடி, இட்ஸ் கோன் பி லைக் எஜுகேஷ்னல் பர்பஸஸ் லைக் தேட். அது என்னன்னு நம்ம சொல்லிடணும். ஓகேவா? ஸோ இந்த ஜெனர் வந்து யார் படிக்கலாம், யாருக்கு பிடிக்காது, ரைட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்குது, ஃபனியாக இருக்கா, எந்த இடத்துல இருக்குது, இது எல்லாமே வந்து ரிவ்யூக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். ஓகேவா? ஸோ த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஷுட் பி அ சம்மரி ஆஃப் வாட் த புக் கண்டெய்ன்ஸ். நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட். அப்புறமா அடுத்தடுத்த பேராகிராஃபில் வாட் யூ லைக் அபவுட் த புக், வாட் யூ டோன்ட் லைக் அபவுட் த புக், வாட் ஆர் த லேக்ஸ், வாட் ஆர் த டவுட்ஸ் யூ ஹேவ். அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் கண்டென்ட்டை வந்து டீப்பர் ஆக்கிட்டே கொண்டு போகலாம் பை த பேராகிராஃப் பை பேராகிராஃப். அண்ட் லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவும் கொண்டு போகக்கூடாது. ஷுட் பி கிளியர். ஏதாவது கொட்டேஷன்ஸ் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் புக்கிலேருந்து கோட் பண்ணலாம். அண்ட் உங்கள் பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வேணும்னா யூ கேன் பேக் அப் வித் அ ஃபேக்ட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யலாம் டெவலப்மெண்ட் ஏரியாவில். கன்க்ளூஷனில் வந்து நீங்கள் முடிக்கும் பொழுது வாட் யூ ஃபைண்ட் இஸ் த பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த புக், வாட் யூ டோன்ட் லைக் அபவுட் த புக் அப்படிங்கிறத வந்து லைக் த ஷார்ட்டஸ்ட் ஃபார்மாக இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, இது எனக்கு ரொம்ப பிடிக்காதது அந்த மாதிரி. ஸோ உங்களுடைய ரிவ்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து ஒழுங்காக கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ எப்படி எங்கள் புக்கை பற்றி ஃபீல் பண்ணுறீங்க, ஓகே, அது வந்து உங்களுக்கு ஆத்தரை பற்றின ஒப்பீனியன் என்ன, டெப்த்தாக ரிவ்யூ பண்ணணும். ஸோ வாட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இஸ் தட் யூ நோ த புக் வெரி மச்.